ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். இந்தியாவோட எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எல்லா கையிலையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கும், அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், வேலை அதிகமாகும். இந்த குறைச்சலுங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு நிச்சயமாக குறைச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் எய்ம் பண்ணுற சில ஐட்டம் லைக் 2 வீலர் இல்லை சின்ன கார் அதுக்கும் குறைச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் எல்லாரும் ஆஸ்பயர் பண்ணுறது. அதனால வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும். அந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணால் வழக்கமான இப்போ எல்லாமே பண்ணுறாங்களே. கவர்மெண்ட் சாதாரண மக்களுக்கு அடிப்படை சம்பளம் ஏற்றுறாங்களா? இப்போ ஜிஎஸ்டி ஏற்றுறாங்க இறக்குறான்றப்போ அடிப்படை சம்பளம் ஏற்ற மாட்டுறாங்களே. அது எந்த கவர்மெண்ட்னா கேட்குதா? அதுதான் நான் சொல்கிறேன். சாதாரண மக்களுக்கு அடிப்படை சம்பளம் ஏற்றணும். இப்போ கவர்மெண்ட்டில் 30,000 40,000 சம்பளம் வாங்கலாம்னா சாதாரண மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 25,000 சம்பளம் ஏற்றணும். அதே 10,000 12,000 சம்பளம் தான் எப்போ ஒருத்தனுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும்? அதுதான் கேட்குறேன் நான். துணி ரொம்ப கம்மியாக இருக்கு. பெரிய இருந்தது 1,000 rupees மேலே இட் வாஸ் 12%. 1,000 rupees கீழே இட் வாஸ் 5% அப்படி இருந்தது. இப்போ 2,500 இந்த நியூஸ் லேப் ரேட் இருக்கு. 2,500 மேலே போனோம்னா 12% ஆகிடும். நம்மள அப்புறம் பிராண்ட்ல இருந்து என்னன்னா H&M, வெப்சைட், சாரா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிருக்கும். நம்ம ஷூஸ் எடுத்தா அது காஸ்ட்லி ஆயிடும். அண்ட் நம்மள அப்புறம் ஜனங்கள் போடுற டிஷர்ட் எல்லாம் அது 5%ல ஆயிருக்கு. டூத் பேஸ்ட் எல்லாம் 0%ல ஆயிருக்கு. மில்க் நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் 0% ஆயிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.